நம் அனைவரும் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கின்ற அன்பு பரலோக பிதாவே, மீட்பெரும் இரட்சகருமாய் இயேசுவின் நாமத்தினால இந்த அருமையான புதன் மாலை ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, தேங்க்ஸ் கிவிங் அண்ட் டெஸ்டிமோனி சர்வீஸில் அப்பா உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் தகப்பனே. நீர் எப்பொழுதுமே நம்புகிறவர்களுக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறீரே, உமக்கு நன்றி. இன்னும் அதிகமாக ஆண்டவரே, நீர் எவ்வளவு நல்லவர் வல்லவர் என்பதை நாங்கள் இந்த சாட்சிகள் மூலமாக உணர்ந்து கொள்ள ஒவ்வொருவருக்கும் தெளிவான பிரகாசம் உள்ள மனக்கரங்களை கட்டளையிடுவீராக. அப்பா, இன்னும் அதிகமாக உங்களுடைய பிரசன்னத்தால் நிரப்புங்க, நிரம்பி வழிந்தோட செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். ஏஜிஎம்ஏ சர்ச் சார்பாக, அமேசிங் கிரேஸ் மினிஸ்ட்ரி சார்பாக உங்கள் அனைவரையும் இந்த புதன் மாலை ஆராதனைக்கு ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்போது நாம் அனைவரும் சேர்ந்து இந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் நமக்கு நன்மை செய்த தேவனை கரங்களை தட்டி பாடுவோமா? ஹல்லேலூயா. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா,
அதிகமாக அறிந்து கொள்ள கண்கள் திறக்கப்படட்டும் அப்பா. காப்பவர், நம்மை காத்து விடுவித்து நம்மை வாழ வைக்கிற தெய்வம். உன்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். அவர் நாமத்திலே வெற்றி மாத்திரம். ஜெயம் கொடுக்கிற தேவனை போற்றுவோம். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஓ ரெஷாதாலே கோதோரி காட்டாரபதோ கோபோரி. எங்களை விட்டு விலகுவதும் இல்லை, நீர் எங்களை கைவிடுவதும் இல்லை. உம்மோடு எப்பொழுதும் எங்களை வைத்துக் கொள்கிறவரே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தயவு இந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் நம்மை நடத்தினது. அந்த தயவு நமக்கு போதுமானதா இருந்தது. நமக்கு எல்லாவற்றிலும் இரட்டிப்பான நன்மையை தந்த தயவு. இரட்டிப்பானது என்றால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதம், இந்த உலக பிரகாரமானங்களும் ஆசீர்வாதம். நமக்கு சில நேரங்கள் புரியும் புரியாது. ஆனால் அவர் வார்த்தையை நீங்கள் விசுவாசித்திருந்தால் அது ஏதோ ஒரு இடத்துல நடந்தே இருக்கும். ஒருவேளை இப்போ சிலருக்கு புரியலாம், ஒருவேளை நாளைக்கு சிலருக்கு புரியலாம். ஆனால் நீ விசுவாசித்திருந்தால் அது அப்படியே நடப்பது உறுதி. தாயின் கருவில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, தேவன்
அப்பா மறக்க மாட்டோம். நன்றிகளை ஏறெடுக்கிறோம்ப்பா. ஓ ஷேஹலா தோஹபதியாவதோ. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். வெள்ளம் போல் சத்ரு எதிர்த்து வந்தாலும் தேவாவியானவர் கொடியேற்றுவீர். இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. வெள்ளம் போல் சத்ரு எதிர்த்து வந்தாலும் தேவாவியானவர் கொடியேற்றுவீர். இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள். துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. சொல்லுவோம். ஓ ஹல்லேலூயா. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். பகைஞர்க்கெதிரே எனக்கு ஒரு பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே. என்னையால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழியச் செய்கின்றீர். பகைஞர்க்கெதிரே எனக்கு ஒரு பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே. என்னையால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழியச் செய்கின்றீர். மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள். துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. சொல்லுவோம். ஓ எஸ் லார்ட். தஹலோஹோ. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள். துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. சொல்லுவோம். ஓ இந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் நம்மளை கண்ணின் மணி போல பாதுகாத்து எல்லா விதமான பிசாசு தந்திரங்களுக்கு சூழ்ச்சிகளுக்கு விடுவித்து காத்த தேவனை முழு இதயத்தோடு துதிப்போம். அவர் நல்லவர், அவர் மிக மிக நல்லவர், அவர் வல்லவர், நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். ஓ ஷஹலே ஹோரிபரா. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். பகைஞர்க்கெதிரே எனக்கு ஒரு பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே.
நேசரே இனியும் உதவி செய்ய வல்லவரே மறவே. ஓ ஷஹலா, அவருடைய இருதயமும் நன்றியால் பெருகட்டும், நன்றி பொங்கி வழிகட்டும், அவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கட்டும். ஓ ரே ஷஹதோ ஹபதியாவலெதோ. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். ஓ ஹல்லேலூயா. நல் தகப்பனாகவே நம் கர்த்தர் மாறிவிட்டார். வேறு ஒரு பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? நம்ம விசாரிக்கிறவராய் இருக்கிறார். இதோ நான் உன்னை விசாரிக்கிறவரானபடியால் உன் கவலைகள் எல்லாம் என் மேலே வைத்து விடு என்று தேவன் சொல்லுகிறார். ஓ, அப்படியாக நம்மளை ஒவ்வொரு நொடியும் விசாரித்து நம்மளை தேற்றின நாட்களை மறவாமல் நன்றி செலுத்த வந்திருக்கிறோம். அப்படி வந்த நீங்கள் எல்லாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் அந்த நன்றி உள்ளம் பெருகும்போது விசுவாசம் ஆட்டோமேட்டிக்காக அப்படியே ஹையில் அப்படியே ஏறிக்கிட்டே போகும். விசுவாசம் அப்படியே ஏறிச்சுன்னா வெற்றி அதை விட ஏறிக்கொண்டே போகும். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மறவாமல் நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீதானையா. உணர்ந்து பாடுவோம். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். ஓ உம்முடைய அழகான கண்கள் எங்களை கண்டதே. ஓ ரபத்தோ. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா.
எத்தனை பேர் சொல்றீங்க, அவர் என்னை தூக்கலேனா நான் இன்னைக்கு இந்த நிலைமையில இல்ல, அவர் வார்த்தை என்னை தேற்றினதே. சொல்லுவோமா? ஒவ்வொருவரும் சொல்லுங்க. ஓ நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, நன்றி தெய்வமே. Thank you Holy Spirit, thank you Jesus. You are our everything Daddy, you are our everything, you are our present help in trouble. Oh Shahadehada. ஓ நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே. எல்லோரும் இன்னும் ஆவியிலே நிறைந்த தேவனுக்கு நன்றி செலுத்த, ஓ நன்றி வெள்ளத்திலே நம்ம இருதயம் முங்க அவரை உயர்த்த விட்டு கொடுப்போமா? பொங்கி வழிங்கப்பா. நிறைவே நீர் போதுமே ஆவியானவரே. பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. மாதத்துல எப்படி எல்லாம் மாறினது, நன்றி செலுத்துங்க. ட்ரையான சிச்சுவேஷன்ஸ், ஓ தேவன் அதை மாற்றி ப்ராஸ்பரா வைக்கிறார். இந்த இடத்துல ஒரு பிரசனம் நிரம்புகிறது, இங்க இருக்கிறது. ஒவ்வொருவரை நிரப்புகிறார், நிரப்புகிறார், நிரப்புகிறார்.
ஜனத்தின் மத்தியிலே உலாவி திரிகிற தேவன். இதோ நான் உங்கள் மத்தியிலே உலாவி திரிவேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் செய்தவர் இன்று அப்படியே நம் மத்தியிலே உலாவி திரிகிறார். His presence is with us. நம்மோடு எப்பொழுது இருக்கு. இந்த உலகத்தில் எது வந்தாலும் போனாலும், யார் கைவிட்டாலும், எந்த விஷயங்கள் மாறினாலும் மாறாத ஒன்று அவருடைய பிரசன்ஸ், அவருடைய பிரசன்னம், அவருடைய சமூகம். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்று சொல்லுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். எனக்கு ஒரு ரெஸ்ட் கிடைக்காதா? எனக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்காதா? என் வாழ்க்கையில் ஒரு சமாதானம் கிடைக்காதா? ஓ, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீங்களா? தேவன் சொல்றாரு, இதோ என்னிடத்தில் வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். என் சமூகம் அப்படின்னா மை பிரசன்ஸ் வில் கோ வித் யூ. எப்பொழுது நீ தனியா இல்லை, என்னோட பிரசன்னத்தை நீ சுமந்து திரிகிற உடன்படிக்கை பெட்டி பேலையை போல உன்னை நான் ஆசீர்வதித்திருக்கிறேன். நீ உணர்றையோ இல்லையோ, மை பிரசன்ஸ் இஸ் வித் யூ, ஆல்வேஸ் வித் யூ. இந்த பிரசன்ஸ் பாருங்க, நம்மளுடைய ஃபீலிங்ஸை வச்சு இல்லை நம்ம செய்கிற ஆட்டிடியூடை வச்சு இல்லை நம்ம செய்கிற இல்லை தப்பு சரிங்கிறத வச்சு இல்லை. இந்த அன்பு உங்களை அப்படியே நேசிக்க, உங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ள வந்ததுனால அந்த அன்பு ஒரு நாளும் மாறாது. நம்ம தான் சில நேரங்கள் கொஞ்சம் சரியில்லாத போது தேவன் நம்மளை விட்டு போயிட்டார் போல நினைக்கிறோம். ஆனால் அவர் சொல்கிறாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. என் அன்பு மாறாது. நீ என் பிள்ளைங்கிறது என்னைக்கும் யாராலையும் மாற்ற முடியாது, நான் உன் அப்பாங்கிறதையும் யாராலையும் மாற்ற முடியாது. பிசாசு சொல்கிற பொய்யை நம்பாதே, நான் எப்பொழுதும் உன்னுடனே இருக்கிறேன். எங்க ஆண்டவரே என்னை பிடிச்சிங்க? தாயின் கருவில் உருவாகும் முன்னே பிடிச்சிட்டேன். ஓ, எவ்வளவு பெரிய தேவன்! ஒரு தீர்மானத்தோடு நம்மை அழைத்திருக்கிறார். சாதாரணம் அல்ல, ஒரு தீர்மானத்தோடு அழைத்திருக்கிறார். அவர் தீர்மானம் பண்ணி அதை அழைத்து அதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். அதற்கு தடையாக எது வந்தாலும் அதை அவர் தவிடு பொடியாக்குகிறவராயிருக்கிறார். இந்த பிப்ரவரி மாதத்திலே தகப்பனே, எத்தனையோ விஷயங்களை எங்கள் வாழ்க்கையில் மாற்றி போட்டீரே, எவ்வளோ நன்மைகளை செய்தீரே, அதையெல்லாம் நினைத்து பார்த்து நன்றி செலுத்த இந்த ஆராதனை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீரே, நன்றி அப்பா. குறிப்பாக இந்த ஊழியத்திலே அப்பா எவ்வளவு சவால்கள், தடைகள், குழப்பங்கள், எதிர்ப்புகள், பிரச்சனைகள், ஏமாற்றங்கள், வருத்தங்கள், டிசப்பாயின்மெண்ட்ஸ் வந்தாலும் தொடர்ந்து எங்களை ஆண்டவரை முன்னேறி செய்ய, ஓ நீரே எங்கள் பலனாக இருக்கிறீரே, நீரே எங்களுடைய ஞானமாக இருக்கிறீரே, நீரே எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறீரே, நீரே எல்லாமுமாக இருக்கிறீரே, நன்றி அப்பா. ஓ அநேகர், ஓ ஆன்லைன் மூலமாக, அநேகர் கான்ஃபரன்ஸ் மூலமாக, ஓ எத்தனையோ பேர் ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்படும்படி உம்முடைய ஓ கரம் செய்கிறதே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஓ சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி எங்களை சுமந்து வாக்கு தந்து தேற்றுகிறவரே, உமக்கு நன்றி. இந்த ஊழியத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் அதையெல்லாம் தவிடுபடி ஆக்கும்படி நீரே செய்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. ஓ தொடர்ந்து இப்போது நாங்கள் அநேக நீர் செய்த நன்மைகளை கேட்க போறோம். ஓ சோதரம், நன்றி செலுத்த போறோம், துதிக்க போறோம், எங்களை விட்டு கொடுக்கிறோம். ஆவியானவரே, ஒரு சிலருக்கு ஒருவேளை இந்த மாதம் நான் சொல்றதுக்கு சில விஷயங்கள் இன்னும் நடக்கலையே நினைக்கலாம். ஆனால் தேவனோட வார்த்தை சொல்லுகிறது, நீ எப்போ நான் சொன்ன வார்த்தையை ஆமேன் என்று சொல்லி விசுவாசித்தையோ அன்னைக்கே காரியங்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அது உனக்கு ஒருவேளை புரியாம இருக்கலாம், ஆனா நானே செய்தேன் என்று சீக்கிரமாய் புரிந்து கொள்வாய். சிலருக்கு வெயிட் பண்ணி வருதுன்னா பெருசா சேர்த்து வரும், கவலைப்படாதீங்க. அடுத்த மாசமும் சேர்த்து டபுளான சாட்சி சொல்ல மாதிரி கூட வரும். ஆனால் ஒரு நாளும் என் வாக்கு பொய்யாகாது, ஒரு நாளும் என் வார்த்தை பலிக்காமல் போகாது. நான் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல. சொல்லியும் செய்யாதிருப்பேனோ, வாக்குத்தத்தம் செய்தும் நிறைவேற்றாதிருப்பேனோ என்று தேவன் சொல்லுகிறார். ஆகவே ஒரு சில நிமிடங்கள் கண்களை மூடி ஆவியானவர்கிட்ட கேட்கலாமா, நன்றி செலுத்தலாமா? முதல்ல இப்படி ஒரு நல்ல ஒரு அப்பா தேவனுடைய பிள்ளையாக எங்களை மாற்றியிருக்கிறீரே,
இப்படிப்பட்ட ரட்சிப்பை எங்களுக்கு இலவசமா கொடுத்திருக்கிறீரே இந்த உலகத்துல. அப்பா, அந்த இருளான சூழ்நிலையில இனி வரப்போகிற காலம் மிக பயங்கரமான காலமாக இருக்க போற சூழ்நிலையில நாங்கள் எதற்கும் பயப்பட மாட்டோம். ஏனென்றால் நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நாங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம், நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம், நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எங்களை எதுவும் செய்யாது என்ற ஒரு நிச்சயம் இருக்கு. எங்களுக்கு எதிர்காலத்தை குறித்து பயமே இல்லை. ஏனென்றால் எதிர்காலம் உம்முடைய கையில் பத்திரமாக இருக்கிறது. ஓ, ஆகவே இப்பேற்பட்ட பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, நன்றி அப்பா. இந்த பாக்கியம் அந்த உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு இல்லையே. நாளைக்கு என்ன நடக்க போதோ, நாளைக்கு எனக்கு என்ன நடக்க போதோன்னு சொல்லி பயந்து தவித்து கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே எங்களை உம்முடைய சமாதானத்தால் நிரப்பி இருக்கிறீரே. வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் ஆவியானவர் வெற்றி கொடி ஏற்றுகிறீரே, உமக்கு நன்றி அப்பா. எத்தனை பிசாசுகள் எங்களை அழிக்க நினைக்க வந்தாலும் அதையெல்லாம் உம்முடைய நாமத்திலே தோற்கடிக்க செய்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோப்பா. உம்முடைய ஆவிக்குரிய வரங்களால் எங்களை நிரப்பி ஆசீர்வதிக்கிறீரே, உமக்கு நன்றி. கனிகளை கொடுக்க வைக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. ஓ, கொஞ்சம் கூட தகுதி இல்லாத எங்களை எடுத்து இவ்வளவாய் உயர்த்தி வைத்ததற்கு நாங்கள் எவ்வளவு நன்றிகள் செலுத்தினாலும் பத்தாது அப்பா. எங்கள் வாழ்நாள் எல்லாம் நன்றி செலுத்துகிறோம். ஓ, நன்றி செலுத்த ஒரு நாவு போதாது. எங்கள் தாயின் கருவிலிருந்து இவ்வளவு நாள் எங்களை சுமந்து ஏந்தி தாங்கி தப்புவித்து எல்லா பிசாசினுடைய பொல்லாப்புக்கும் எங்களை காத்து, ஓ, எவ்வளவுதான் அவன் அழிக்க நினைச்சாலும் அந்த நரகத்தினுடைய வாசலில் சில நேரங்கள் போற மாதிரி இருந்தாலும் அங்கே உம்முடைய கரம் எங்களை தூக்கி உம்முடைய மடியிலேயே மறுபடியும் உட்கார வைக்கிறதே, உமக்கு நன்றி அப்பா. நீ பாதாளத்துல படுக்க போட்டாலும் அங்கே நான் கூட இருக்கிறேன். உன்னை எங்க போனா நான் விட மாட்டேன். நீ என்னுடையவன், நான் உம்முடையவர் என்று எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து எங்களை நடத்தி வருகிறீரே. சில நேரங்கள் தவறி போகிற மாதிரி இந்த அறிவில்லாத ஆடுகள் போல போனாலும் அப்பா, உம்முடைய கோலும் அது தடியும் கொண்டு எங்களை தேற்றுகிறீரே, உமக்கு நன்றி. சரியான பாதையிலே நீரை நடத்துகிறீரே, உமக்கு நன்றி அப்பா. ஏனென்றால் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரச் செய்ய நீர் விரும்புகிறீர். எங்கள் மேய்ப்பர் கர்த்தராயிருப்பதால் நாங்கள் தாழ்ச்சி அடைவதே இல்லை. எல்லா பொய்யையும், பிசாசு சொல்ற எல்லா பொய்யையும் அப்பா நாங்கள் நம்பாமல் உம்மை விசுவாசிக்க பலன் தருகிறீரே, நன்றி. நம்முடைய வார்த்தையாகிய பட்டயத்தை ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கொடுத்து அதை கொண்டு பிசாசை அடித்து நொறுக்க கிருபை செய்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. ஓ, இந்த உள்ளத்துல எவ்வளவோ சில நேரங்கள் பிசாசு நீ சரியில்லை அப்படின்னு சொல்லும் போது உம்முடைய நீதியை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் என்று உணர்த்தி அந்த நீதிமான்கிற உணர்வுல முன்னேற செய்து ஜெபிக்க வைத்து பலனை கொடுக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. இப்படி எத்தனை நன்றி செலுத்தினாலும் பத்தாதப்பா, பத்தாது. ஓ, இந்த 1/2 hour, இந்த 1 hour, இந்த சர்வீஸ் இது பத்தாதப்பா. வாழ்நாளெல்லாம் நாங்க ஒவ்வொரு நாளும் உமக்கு நன்றி செலுத்த, ஓ, எங்கள் ஒவ்வொரு செயலின் மூலமாகவும் உம்மை மகிமைப்படுத்த, எங்களுடைய ஒவ்வொரு ஆண்டவரே ஆக்ஷன்ஸ் மூலமாகவும் உம்மை வெளிப்படுத்த எங்களை விட்டு கொடுக்கிறோம். ஓ ஷஹலேதா ஹதோ நியாமனி சங்கே லேகோதோஹா பாரா. சந்தேகங்கள், குழப்பங்கள் மாறுகிறது, மாறுகிறது, மாறுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஓ, ரைட் நவ் in the name of Jesus. ஒரு சிலருக்கு நினைக்கலாம், இன்னும் எனக்கு இந்த விஷயங்கள்ல விடுதலை இல்லையேன்னு சொல்லி. தேவன் சொல்றாரு, இந்த பிப்ரவரி மாதம் இன்னும் முடியல, இன்னும் நாட்கள் இருக்கு. நான் எந்த நிமிஷம்னாலும் பெரிய காரியங்களை செய்ய வல்லவர். எனக்கு ஒரு நொடி போதும், எனக்கு ஒரு செகண்ட் போதும். காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் நான் அல்லவா. ஓலா ஷஹதேஹபதோ ரிதாடா. நீ டைமையும் நீ டேஸையும் குறித்து நீ குழப்புற, அது எல்லாம் என் கையில தான் இருக்குன்னு தேவனே சொல்றாரு. ஓ ஷஹலே தோஹமனி கதா. ஓ ரதனே, நான் எவ்வளவு பெரியவர் என்பதை யோசித்து பார். என்கிட்ட வந்து டைமை பத்தி பேசாத, என்கிட்ட வந்து டேஸை பத்தி பேசாத, என்கிட்ட வந்து அப்படி ஆகி போச்சு இப்படி ஆயிடுச்சு பேசாத. எல்லாவற்றையும் உனக்காக செய்து முடிக்க நான் பெரியவராய் இருக்கிறேன் என்பதை மாத்திரம் நினைத்துப்பார். ஓ, நான் பாஸ்ட்லயும் போய் பாஸ்ட்ல நடந்த விஷயங்களையும் மாற்ற வல்லவர், ஃபியூச்சர்லயும் போய் ஃபியூச்சர்ல நடக்க போற விஷயங்களையும் மாற்ற வல்லவர், உன்னோட பிரசன்ஸ்ல உன்னோட இருக்க வல்லவர். எனக்கு எதுவுமே தடை கிடையாது. நானே அல்பா, நானே ஒமேகா, நானே முந்தினவர், நானே பிந்தினவர். ஓ ஷஹலே, I am the first, I am the last, everything எல்லாம் என் கண்ட்ரோல்ல இருக்கு. ஓ, நீ குழப்பிக்கொள்ளபடி நான் ஒரு சாதாரண மனுஷன் அல்ல, சாதாரண உயிரற்ற விக்கிரகம் அல்ல, உயிருள்ளவராய் உன் மத்தியிலே உலாவி திரிகிற தேவன். இதோ சாவாமை உள்ளவர்,
இதோ சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர். ஆமென் அப்பா. என்னால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? நீ பயந்து நடுங்குகிற காரியங்கள் எல்லாம் ஒரு மேட்டரே இல்ல, எனக்கு முன்பாக ஒரு பிரச்சனையே இல்ல. ஓ ஷஹலே தோஹோமுனியானனாஹோ ஷந்தலே, உனக்குள்ள இருக்கிற நான் எவ்வளவு பெரியவர் என்பதை யோசித்தாலே உன்னை சுற்றி இருக்கிற பிரச்சனைகள் ஓடிவிடும், ஓடிவிடும், ஓடிவிடும். நீ யார்? உன் பலம் என்ன? கிறிஸ்துவுக்குள் உன்னுடைய ஸ்ட்ரென்த் என்ன? உன்னுடைய விஸ்டம் என்ன? உன்னுடைய பிளெஸிங்ஸ் என்னங்கறத உணர்ந்தாலே உனக்கு தேவையானது எல்லாம் வந்து சேரும், தேவையில்லாததெல்லாம் ஓடிவிடும், ஓடிவிடும். நீ பார்த்தத பயப்பட தேவையில்லை. நீ எழும்பு, நீ இயேசுவா எழும்பு, நீ கிறிஸ்துவா எழும்பு, நீ ஒளியா எழும்பு, நீ அனலா எழும்பு. ஓ எழும்பு, 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 எழும்பு சியோனே எழும்பு. உன் வல்லமை தரித்துக்கொள். உனக்குள்ள இருக்கிற நான் இந்த உலகத்தை ஜெயித்தவர். ஓ நீ யோசித்துக் கொண்டிருக்கிற அந்த எல்லா பிரச்சனைகளையும் உனக்காக உன் பேரிலே நான் சிலுவையிலே ஜெயித்திருக்கிறேன். எல்லா விஷயங்களும் ஆல்ரெடி டிஃபீட்டட், ஆல்ரெடி டிஃபீட்டட், ஆல்ரெடி டிஃபீட்டட். தோற்கடிக்கப்பட்டதை குறித்து நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது எல்லாம் உன் காலுக்கு கீழே, அது எல்லாம் உன் காலுக்கு கீழே, அது எல்லாம் உன் காலுக்கு கீழே. மிதி, இயேசு நாமத்திலே மிதி, மிதித்து முன்னேறி செல், மிதித்து முன்னேறி செல், மிதித்து முன்னேறி செல். Just everything is under your feet, my son, my daughter. Oh shahala barabaram. கீழ மிதிச்சிட்டு போறத தலைமையில ஏத்தி குழப்பிக்கிறாத. ஒரே ஷஹலேதோ ஹோபோரிதா. ஓ உனக்காக நான் யாவையும் செய்து முடித்து விட்டேன். நீ விசுவாசித்து காலை எடுத்து வை, பிளந்து விடு. உனக்கு எதிரா தடையா எதை இருக்கோ பிளந்து விடு. உன்னோடு இருப்பவர் நான் பெரியவர் என்பதை எப்ப நீ அறிந்து கொள்ள முடியும்னா, உன்னுடைய ஃபெய்த்ல நீ ஆக்ஷன்ல இறங்கும் போது தான் அறிந்து கொள்ள முடியும். Your faith should be in action. Your faith should be in action. நீ இயேசு என்னை கைவிட மாட்டார் என்று சொல்லி என் விசுவாசத்துல உன் விசுவாசத்துல காலை வச்சு பாரு. அப்பொழுது பிளக்காததெல்லாம் பிளக்கும், வலி விடாததெல்லாம் வலி விடும், பயம் ஓடும். நான் உனக்கு பயத்தை கொடுக்கவில்லை, நீ பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் ஆவியை உனக்கு கொடுத்திருக்கிறேன். ஓ ஷேஹததததல தோதோதோஹோ. ஓ நீ என்னை போல உருவாக்கப்பட்டவன், நீ என்னை போல உருவாக்கப்பட்டவள். நீ சாதாரண தோற்கடிக்கப்பட்ட பிசாசை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஓரே ஷதலே ஹோரோ ஓரி தராபரா. நீ எவ்வளவு பெரிய ஆள், நீ எவ்வளவு மேன்மையான ஆள், நீ எவ்வளவு விலையேற பெற்றவன் யோசித்து பார். அற்ப காரியத்திற்கு பயப்படாதே, அற்ப காரியத்திற்கு பயப்படாதே. லஷாதே அததே ஹோ இகதா ஹோ ஷிஹலதோ ஹமரி. மிதி மிதி மிதி, இயேசுவின் நாமத்திலே மிதி. உஷஹலபரம். உன்னை கஷ்டப்படுத்துற, உன்னை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிற எல்லா பிசாசுகளை உன் காலடியிலே வைத்திருக்கிற நல்ல மிதி இயேசுவின் நாமத்தினால மிதித்து வெளியேறும்படி துரத்து இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நீங்க அழுக வேண்டிய அவசியம் இல்லை. ஓ நீ அழ வேண்டியதில்லை, நீ எதையும் கண்டு புலம்ப வேண்டியதில்லை, பயப்படவில்லை. நீ அழக்கூடாது, நீ எந்த வழியும் தாங்க மாட்டேங்கிறதுக்காக தான் நான் சிலுவையில எல்லா வழிகளையும் தாங்கினேன். மகனே மகளே, நான் தாங்கினதை நான் சுமந்ததை நீ சுமந்த அப்புறம் எதுக்கு வேஸ்ட்? நான் ஏன் சுமப்பேன், என் இயேசு சுமந்த பின் என்று சொல்லு. ஏமாத்திர பிசாச நம்பாத, அவன் பொய்யன், அவன் பொய்க்கு பிதா. ஓ உனக்காக நான் மரித்தேனே, உனக்காக எல்லா வேதனை அனுபவித்து என் பிள்ளை நல்லா இருக்கணும்னு சொல்லி நான் எல்லாத்தையும் ஜெயித்திருக்கிறேன். நீயும் அழுகுதா, நீயும் அத வழியை சுமந்தா அர்த்தமே இல்லை. என் அப்பா எனக்காக எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு. ஓ பிசாசே உன் பொய்ய நம்ப மாட்டேன் என்று சொல்லி சிரிச்சுக்கிட்டே இரு. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உன் பலன். Rejoice in the Lord.
rejoice in the Lord. பிசாசு பார்த்து இவன் என்ன சொன்னாலும் பயப்பட மாட்டேங்கிறானே, இவன் என்ன சொன்னாலும் பயப்பட மாட்டேங்கிறாளே, என்ன சொன்னாலும் அழ மாட்டேங்கிறானே என்று அவனே குழம்பி ஓடும் அளவிற்கு நல்லா சிரி, நல்லா சிரி. இயேசுவின் நாமத்திலே எனக்கே வெற்றி என்று சொல்லி சிரி சிரி சிரி, மகிழ்ந்து களிகூரு. மகனே பயம் வேண்டாம், மகளே பயம் வேண்டாம், உனக்காக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஓ எல்லாரும் ஆவில நிறைந்து சிரிப்போம், ஆவில நிறைந்து சிரிப்போம். Let there be pour out the laughing spirit in Jesus name. Oh, the laughing spirit pour out. ஓ உடைந்து போன உள்ளங்களே இப்பொழுது உம்முடைய தெய்வீக சிரிப்பு, உம்முடைய தெய்வீக சிரிப்பு இப்பொழுது பொங்கி வழிகிறது, பொங்கி வழிகிறது. சிரிங்க, பிசாசை பார்த்து சிரிங்க. பிசாசே உன்னால என்ன ஒன்றும் பண்ண முடியாது. ஓ நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். சிரிங்க. ஓ அவனுக்கு முன்னால சிரிங்க. ரதன்னா let there be pour out the laughing spirit. ஷிஹா தோதோ ஷிஹா தததோ திதிதி தததா லகதோ ஷகதா லெஹதோ ஷிகதா லெஹதோ லபதபதா லகதகதோ ரோப ரோப ரோபரி கரா பரம் பரா பலக்கதோ லபந்தலே பரோ கரி பரா பரம் தலே பரக்கதோ லபந்தலா பரா பரா பரம். நீ அவருடைய கரத்தில் பத்திரமாக இருக்கிறாய். அவன் ஜஸ்ட் உன்னை சுத்தி மிரட்டுறான் ஒழிய உன்னை டச் பண்றதுக்கு எந்த ரைட்ஸும் இல்ல, பவரும் இல்ல. நான் ஒரு நாளும் விட்டு கொடுக்கவே மாட்டேன். உன்னை தொடுவோன், என் கண்ணின் கண்மணியை தொடுகிறான். நன்றி அப்பா. மட்டாக ஆண்டவரே நன்றி செலுத்த கிருபை செஞ்சீங்களே. அநேகருடைய இருதயத்தில் இருக்கிற விஷயங்களை இப்போ கூட ஆண்டவரே நிறைய காரியங்களை மாற்றி இருக்கிறீரே, இதற்கும் சேர்த்து நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இன்னும் டைம் இருக்குது டாடி, நாளைக்கு ஒரு நாள் இருக்குது, நாளை கழிச்சு அப்பா இந்த 1ஆம் தேதி பிறக்கிறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி கூட நீர் பெரிய காரியங்களை நீ செய்ய வல்லவர். நாங்கள் விசுவாசிக்கிறோம். எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதங்கள், இந்த சமயங்கள், இந்த நேரங்கள் எல்லாம் உமக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை. நீரே பாஸ்ட், நீரே ப்ரெசன்ஸ், நீரே ஃப்யூச்சர். நீர் சொன்னதை நீர் செய்வீங்க, அது ஏற்ற காலத்தில் நடக்கும். நாங்கள் அப்படியே விட்டு கொடுக்கிறோம். இப்போது அநேக சாட்சிகளை கேட்டு நாங்கள் சொல்லி உம்மை மகிமைப்படுத்த போகிறோம். நீர் நல்லவர் அப்பா. Thank you Jesus. Thank you Holy Spirit. We love you Daddy. We love you Jesus. We love you Holy Spirit. Thank you, thank you, thank you, thank you, thank you Daddy. Amen, amen, amen. Hallelujah. சோத்ரம். ஒரு சில சாட்சிகளை மட்டும் நான் குயிக்காக படிக்க விரும்புகிறேன். சில ஆடியோஸ்லாம் இருக்குது, அதை கடைசியாக உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். பாருங்கள், கிரேசி அப்படிங்கிற ஒரு சகோதரி கேரளாவிலேருந்து அனுப்பிச்சிருக்காங்க. ஒரு சாட்சியை வாசிக்கிறேன். நான் முன்பு எல்லாம் 1 நிமிடம் தான் அந்நிய பாஷையில் பேசி ப்ரேயர் பண்ணுவேன். இப்போது கர்த்தர் இரவு நேர ஊழியத்தில் நம்ம நைட் ப்ரேயர் நடத்திட்டு இருக்கோம் இல்லையா, அதில் அவங்க கனெக்ட் ஆகியிருக்காங்க. ஒரு 3 வீக்ஸாக கனெக்ட் ஆகியிருக்காங்க. இணைந்த நாள் கொண்டு இப்போ நல்லா பேச வைக்கிறார். ஆண்டவருக்கு கோடி சோத்திரம். என் இளைய மகன் அஸ்வின் தொண்டை வலி இருந்தது. இரவு ஜபத்தில் அக்கா ப்ரேயர் பண்ணாங்க. இப்போ பூர்ண சுகத்தை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருக்கு நன்றி. ஆமேன். காட் பிளஸ் யூ சிஸ்டர். தொடர்ந்து கலந்து கொள்ளுங்கள். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு ஆடியோ இருக்குது. இவங்க விமலா அவங்க பேர். கோவில்பட்டி கிட்ட ஒரு கிராமம், இலுப்பையூரணின்னு நினைக்கிறேன், அந்த இடத்துலேருந்து பேசுகிறாங்க. அவங்களுடைய ஆடியோவை நம்ம கேட்போம். என் பேர் விமலா தேவி. எனக்கு தொண்டையில் கட்டி இருந்துச்சு. நைட்டு ப்ரேயரில் சொன்னேன். எனக்காக சிஸ்டர் எல்லாரும் ஜெபம் பண்ணாங்க. ஏசாப்பா பரிபூர்ண சுகத்தை கொடுத்துட்டாங்க. ஏசாப்பாக்கு நன்றி. ஆமேன். ஹல்லேலூயா. அதே போல் அமலா அப்படிங்கிறவங்க நம்ம ஊழியத்தில் ஆரம்பத்துலேருந்து இணைஞ்சிருக்கிற ஒரு சகோதரி தான். அவங்களுக்கு தேவன் இந்த மாதம் ஒரு அற்புதம் பண்ணியிருக்காரு. கோவில்பட்டியிலேருந்து அவங்களுடைய சாட்சி கேட்போம். பிப்ரவரி 11ஆம் தேதி நான் மியூசிக் காம்படிஷன் கலந்துக்கிட்டேன். ஸ்டேட் லெவலில் மியூசிக் காம்படிஷன். அதில் சிங்கிங் அண்ட் மியூசிக் கீபோர்ட். நான் வோக்கல் கலந்துக்கிட்டேன். பாட்டு பாடுறதுல எபினேஸ்வரி சாங் பாடி ஸ்டேட் லெவலில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். ஆண்டதுக்கு அதுக்காக என்னோடய வாய்ஸ் தமிழ் எனக்கு அவ்வளோ உச்சரிப்பு தெளிவாக இருக்காது. ஆனால் அன்னைக்கு நிதானமாக ஆண்டவர் பாடி தெளிவாக பாட வச்சு ஆண்டவர் கிருபையாக ஃபஸ்ட் ப்ரைஸ் எடுக்க வச்சாங்க. அதுக்காக எனக்கு நன்றி செலுத்துவேன். ஆமென். ஹல்லேலூயா.
பாருங்க எவ்வளோ தூரம் தேவன் ஒவ்வொருத்தவங்களுக்கும் உயர்வை கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லி. அவங்க வாய்ஸ் வந்து ப்ரொனன்சியேஷன் அதோட கிளியராக இருக்காது. ஆனால் நான் இப்போ பாடும்போது என்னை தேவனே எடுத்து பாட வச்சு அவங்களுக்கு ஸ்டேட் லெவலில் ஃபஸ்ட் ப்ரைஸ், அதாவது கிறிஸ்டியன் இந்த சர்க்கிளில் நடந்திருக்கு. எபினேசரே சாங் பாடியிருக்காங்க. அவங்களுக்கு தேவன் இந்த கிருபை செய்திருக்கிறார். அடுத்து அருணா அப்படிங்கிறவங்க ஒரு சாட்சி சொல்லியிருக்காங்க, கேட்போம். கர்த்தருடைய நாம பரிசுத்தப்படுவதாக. இந்த அடியனை சிறு சாட்சி வைத்ததற்காக கர்த்தருக்கு நன்றி. நான் இப்போ வந்து ஒரு சாட்சி சொல்ல போறேன். அதாவது நான் 12th வந்து நான் எப்படி பாஸ் ஆனேன், எவ்வளோ மார்க் எடுத்தேன் அப்படின்னு நான் இப்போ சாட்சி சொல்றேன். ஏன் அப்படின்னா இப்போ இந்த மாதங்கள் வந்து நம்மளுக்கு வந்து அநேக பிள்ளைங்கள் வந்து 12th 10th எல்லாம் பப்ளிக் எக்ஸாம் எழுதுறாங்க. அவங்களுக்கு வந்து நான் சொல்ற சாட்சி ஒரு ஆறுதலா இருக்குன்னு சொல்லிட்டு நான் அந்த சாட்சியை சொல்றேன். என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு படிக்கவே எனக்கு தெரியாது, ரொம்ப கஷ்டப்படுவேன், எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் 12thலாம் நான் படிக்கும் போது கெமிஸ்ட்ரி, நான் வந்து பியூர் சயின்ஸ் குரூப்பு, நான் வந்து கெமிஸ்ட்ரி வந்து நான் பாஸே ஆக மாட்டேன், ஒரே ஃபெயில் தான் ஆகுவேன், எனக்கு மார்க் வரவே வராது. நான் ரொம்ப அழுதுருக்கேன், ஸ்கூலுக்கு போக கூட மாட்டேன், அவ்வளவு தூரம் அழுது செஞ்சு. அப்போ நான் படிக்கையில வந்து மொத்த டோட்டல் மார்க் வந்து 1200. ஆனா 1200க்கு எனக்கு மார்க் கடைசி மார்க் வந்து 450 வரைக்கும் தான் நான் எடுத்தேன். 1200க்கு 450 விட குறைவாக தான் எடுத்தேன். ஏன்னா நான் எவ்வளவுதான் எனக்கு படிச்சாலும் மறதி ரொம்ப இருக்கும், அப்படியே மறந்துடுவேன், எனக்கு என்னன்னே தெரியல. கெமிஸ்ட்ரியிலலாம் நான் ரொம்ப ஃபெயிலு. அப்போ ஏசப்பாட்ட நான் லாஸ்ட் டைம் பப்ளிக் அப்போதான் நான் சர்ச்சில் போய் நான் ஏசப்பா கிட்ட போய் அழுகுறேன். ஏசப்பா, நான் வந்து எனக்கு ஸ்ட்ரென்த் 1200க்கு 400 தான் ஏசப்பா எடுக்கிறேன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது ஏசப்பா, எப்படியாவது தகப்பனே, எப்படியாவது இந்த கெமிஸ்ட்ரியில மட்டும் எனக்கு ஜஸ்ட் பாஸ் ஒரு 35 மார்க் மட்டும் எனக்கு கொடுத்தா போதும், வேற எதுவுமே நான் கேட்கல ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரேயர் பண்ணேன். கெமிஸ்ட்ரியில நான் கேட்டது வெறும் 35 மார்க் தான் கேட்டேன். ஏன்னா எனக்கு 35 பாஸ் மார்க் கூட எனக்கு வராது. அப்பா எனக்கு 35 மார்க் மட்டும் எனக்கு கொடுங்கன்னா ஏசப்பா கிட்ட கேட்டேன். அடுத்து கேட்டுட்டு நான் எக்ஸாம் எழுத போறேன். ஒரே ஒரு நம்பிக்கை எனக்கு புக்கு மேலலாம் இல்லை, ஏன்னா எனக்கு எல்லாமே தெரியாது. உடனே ஏசப்பாட்ட போய் ஜெபம் பண்ணி நல்லா போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்தேன். எக்ஸாம் எழுதிட்டுமே எனக்கு அவ்வளவா எனக்கு தெரியல. சரி எல்லாமே ஏசப்பா பார்த்துக்கிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வாட்டுக்கு இருந்துட்டேன். ஆனா ரிசல்ட் வர்ற வரைக்கும் நான் ஸ்தோத்திர பலிகள் நான் அறிக்கையிட்டுட்டே இருந்தேன். ஏசப்பா ரிசல்ட் வர வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திர பலிகள் நான் சொல்லிட்டே இருந்தேன். அந்த மாதிரி ஸ்தோத்திர பலிகள் சொல்லிட்டே இருக்கும் போது ஒரு நாள் ரிசல்ட் வந்தது. என்ன அப்படின்னா, என்னால 1200க்கு 400 மேல தாண்டாது. ஆனா என்னோட 12th பப்ளிக் மார்க் வந்து 1200க்கு 909 மார்க் நான் எடுத்தேன். எனக்கே ஆச்சரியம், என்ன நம்மளா 909 எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு 450க்கு மேலே எனக்கு வராது. ஆனா அவ்வளோ கிருபையா ஏசப்பா எனக்கு நல்ல ஞானத்தை அறிவை கொடுத்து ஒரு 909 மார்க் கொடுத்து என்னை உயர்த்தி வச்சாங்க. அது மட்டும் இல்லாம நான் கெமிஸ்ட்ரியில நான் பாஸ் ஆனதே கிடையாது. ஆனா அப்ப கெமிஸ்ட்ரியில வந்து நான் கேட்டேன், அப்பா கிட்ட கேட்டேன், வெறும் 35 மார்க் மட்டும் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ஆனா ஏசப்பா எனக்கு 135 மார்க் கொடுத்தாங்க. எனக்கு கெமிஸ்ட்ரியில நான் படிச்சது தமிழ் மீடியம் தான், ஆனா எனக்கு தமிழே தெரியாது. ஆனா நான் அடுத்த காலேஜ்ல போய் நான் படிக்கும் போது எனக்கு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அந்த ஒரு குரூப் எனக்கு கிடைச்சது. அதுவுமே நான் என்னப்பா நான் கெமிஸ்ட்ரியிலேயே நான் ரொம்ப வீக்னஸே, என்னால பாஸ் கூட ஆக முடியலையே சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனா ஏசப்பா எனக்கு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அந்த குரூப் எடுத்து கொடுத்து ஒவ்வொரு நாள் அற்புதமா பாதுகாத்து ஒரு அரியர் கூட எனக்கு விழாம அதே வருஷத்துல முடியும் போது எனக்கு கிராஜுவேஷன் வரைக்கும் எனக்கு வாங்க வச்சு டிகிரி சர்டிபிகேட் முதல் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல எனக்கு ஏசப்பா கொடுத்ததற்காக ஏசப்பாக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன். சகோதரம், நான் கடந்த மாதத்துல சொல்லியிருந்தேன், எனக்கு பிஎட் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனா கர்த்தருடைய கிருபையினால எனக்கு பிஎட் எழுதக்கூடிய பாக்கியத்தை, பிஎட்டுக்காக எக்ஸாம் எழுதக்கூடிய பாக்கியத்தை ஏசப்பா எனக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. கடந்த டிசம்பர் மாதத்துல வந்து நான் எக்ஸாம் எழுதினேன். ஒரு பிஎட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு செமஸ்டருக்கு 5 எக்ஸாமு, 3 செமஸ்டருக்கு 15 எக்ஸாமு பிளஸ் கமிஷனோட இருக்கும். இது வந்து எப்படி அப்படின்னா எங்களுக்கு தொயந்து, அதாவது டெய்லி வச்சுட்டாங்க, லீவே இல்லாம டெய்லி ஒரு புக்கு ஃபுல்லாவே படிக்கணும். அப்போ நான் இருந்துட்டு, அப்பா நான் ஒரு நாள் லீவ் விட்டா கூட நான் படிச்சிடலாம், ஆனா இது டெய்லி கண்டினியூஸா இருக்கே, நான் எப்படி நான் பாஸ் ஆக போறேன், 15 எக்ஸாமு, ஐயோ என்னால முடியல ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏசப்பாவை மட்டும்தான் நம்பி இருந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு படிச்சுட்டு நான்
படிச்சுட்டு தான் நான் எக்ஸாம் எழுத போனேன். அப்போ கூட பக்கத்துல உள்ளவங்களும் சொன்னாங்க, அதான் நம்மளுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு எழுதுறாங்களே, ஏதாவது பார்த்து எழுதலாம், ஏதாவது நம்ம பேப்பர்ல எழுதி வச்சு மறைச்சு வச்சு கொண்டு போய் நம்ம எழுதலாம் அப்படிலாம் எனக்கு ஐடியா கொடுத்தாங்க. இருந்தாலும் வேண்டாம், எனக்கு அந்த மார்க் வேண்டாம், எனக்கு ஏசப்பா எனக்கு அதாவது நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, நம்ம பார்த்து எழுதக்கூடாது, ஏசப்பா நம்மளுக்கு ஞானத்தை அதிகம் அவர் தருகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நான் எதுவுமே எழுதல, ஏசப்பா மட்டும்தான் நான் நம்பி போனேன். அதே மாதிரி அத்தனை 15 எக்ஸாம்ல என்னைய பாஸ் ஆக வச்சு கமிஷன்லயும் ஒரு நல்ல மார்க் கொடுத்து எல்லாத்துலயுமே பாஸ் ஆக வச்சு கொடுத்துருக்காங்க. அதற்காக ஏசப்பாவுக்கு நன்றி. நான் பிஎட் எக்ஸாம் நான் எழுத போற டயத்துல வந்து எங்க ஸ்கூல்ல வந்து நான் ஒரு ஸ்கூல்ல ஒர்க் பண்றேன். அந்த ஸ்கூல்ல எனக்கெல்லாம் ஒர்க் பண்ணுவேன்னா நானே நினைச்சா கூட எனக்கே ஆச்சரியமான செயல் தான். ஆனா ஏசப்பா என்னை இவ்வளவு தூரம் என்னை வழி நடத்திட்டு வர்றாங்க, அதற்காக நன்றி. எனக்கு அது டிசம்பர் மாசம் எனக்கு எக்ஸாமும் ஸ்கூல்லையும் ஆஃப் எக்ஸாமும். என்னால எப்படி நான் லீவு கேட்கறது, எப்படி 15 days வந்து ஸ்கூல்ல வந்து லீவ் கொடுக்கறது ரொம்ப கஷ்டம். ஏசப்பா நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். ஆனா ஏசப்பா அற்புதமா எனக்கு அங்க லீவையும் கொடுத்து இங்க ஒரு எக்ஸாம் எழுதி வச்சு எக்ஸாம்லயே ஒரு நல்ல ரிசல்ட்டும் கொடுத்து அவ்வளவு தூரமா ஏசப்பா எங்களை ஆசீர்வதிச்சாங்க என்னைய. அதற்காக ஏசப்பாவுக்கு கொடான கொடி நன்றி. அதாவது ஒரு நாள் லீவ் இருந்தாலுமே நான் படிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா டெய்லி ரெகுலரா 15 எக்ஸாம் இருந்துச்சு. அந்த 15 எக்ஸாம்லயும் ஏசப்பா அவருடைய கிருபையினால நல்லா எழுத வச்சாங்க. நான் ஒன்னே ஒண்ணு பண்ணேன், நான் எதுவுமே ஒன்னே ஒண்ணுதான் நான் செஞ்சேன். என்ன அப்படின்னா, நான் ஏசப்பா மட்டும்தான் நம்பினேன், வேற எதுவுமே எனக்கு கிடையாது. இப்போ வரைக்கும் என்கிட்ட இருக்கிறது எதுவுமே கிடையாது. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு தெய்வம் ஏசப்பா மட்டும்தான். அவர் என் கூட இருக்கிறதுனால எல்லாமே என்கிட்ட இருக்குது. அதற்காக ஏசப்பாவுக்கு கொடான கொடி நன்றி. ஆமென். ஹல்லேலூயா. சொன்ன மாதிரி அது ஒன்று தான் செஞ்சாலே போதும். தேவையானது ஒன்றே, அது நான் தான். அதை நீ பிடிச்சிக்கிட்டே எல்லாம் போதும், உனக்கு எல்லாம் கரெக்டாக நடக்குன்றாரு. ஆமென். இப்படி எத்தனை பேர் பிடிச்சிருக்கீங்க? ஆமென். சரி, சில ரீடிங்ஸ்லாம் இருக்குது. அதுக்கு முன்னால் இங்கே இருக்கிறவங்க யாராவது சொல்ல விரும்புகிறீங்களா? வாங்க, மைக் எடுத்துகிட்டு வாங்க. இங்கே நின்றுக்கோங்க. ப்ரைஸ் த லார்ட். எனக்கு வந்து இந்த சாட்டர்டே வந்துட்டு ஈவினிங்கில் ஒரு 4 o'clockலேருந்து ரொம்ப ஃபீவரிஷாக ஒரு மாதிரி த்ரோட் பெயின் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. வாய்ஸே வரல, எனக்கு சத்தமே வரலை பேசினாலே. ரொம்ப பெயினும் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது, ஃபீவரிஷாக. ஏன்னா நான் அந்த மாதிரி உடல்நிலை ஆகிறதுக்கு நான் எதுவுமே சாப்பிடவும் செய்யலை, எதுவுமே பண்ணலை. என்ன நமக்கு ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது, இல்லை இது வந்து ஏதோ சாத்தான் வந்து நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணுற விஷயமா எனக்கு தெரிந்தது. பேட் வைப்ரேஷன் தான் இது அப்படின்னு. உடனே வந்து நான் வந்து துதிக்க ஆரம்பித்தேன். அப்போ கொஞ்சம் அதை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியே சில விஷயங்கள் வந்தது. நான் அப்போ கூட அதை விடாமல் நான் வெளியே வந்து மொபைலில் சாங்ஸ் போட்டு துதிக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு அப்போ வந்து கொஞ்சம் சரியாச்சு. த்ரோட் பெயின், அந்த ஃபீவரிஷ்லாம் அப்படியே கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி, பாடி பெயின்லாம் போச்சு. அதுக்கப்புறம் அது மார்னிங் போயிட்டு நல்லா ஆராதிக்கணும் தேவனை. வந்து நமக்கே இப்படி, அதாவது உடம்பு வந்து எந்திரிக்க முடிஞ்சு நம்ம போகிற அளவுக்கு இல்லாத அளவுக்கு என்னை வந்து பாடி வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. அப்போ சண்டே மார்னிங்கே நான் எந்திரிச்சு சர்ச்சுக்கு வந்து இங்கே நான் சபையில் நான் ஆராதிக்கும் போது வந்துட்டு அப்போ பயங்கர த்ரோட் பெயின். காலையில் வாய்ஸே சுத்தமாக வரல. எங்கள் அக்கா வந்துட்டு மதியானமாக நான் வீட்டுக்கு வரேன், நீ சமைச்சிரு, நான் வந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தா, ஃபேமிலியோடு வரேன்னு சொல்லியிருந்தா. சரி, நம்ம கூட என்ன உனக்கு வாய்ஸே வரல, இப்படி இருக்கே, ஏன் என்ன ஆச்சு அப்படின்ற அளவுக்கு அவள் கேட்டிருந்தா. சரி, நானும் இங்கே வந்து சபையில் வந்து ஆராதிச்சு போகும்போது எனக்கு துதிக்கும் போதே, இங்கே ஆராதனை இப்போ நடந்துட்டு இருக்கும் போதே எனக்கு அந்த த்ரோட் பெயின் சுத்தமாக இல்லை. எனக்கு வந்து ஏதோ த்ரோட்டை வந்து யாரோ பிடிச்சி அமுக்கிட்டு பேசவே முடியாத அளவுக்கு என்னை வந்து பண்ணிகிட்டு இருந்த மாதிரி இருந்தது. தேவனுக்காக நான் அது முதல்ல நான் நன்றி செலுத்துகிறேன். அப்போ எங்கள் அக்காவே வந்துட்டு மதியானம், என்ன காலையில் நீ அப்படி பேசுன, இப்போ இப்படி ரொம்ப தெளிவாக இருக்கிற மாதிரிக்கு நடிச்சியா அப்படின்ற மாதிரிலாம் என்னை கிண்டல் பண்ண. ஆனால் இல்லை, நான் காலைல மார்னிங் சர்ச்சில் போய் ப்ரேயர் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு பரவாயில்ல, தேவன் வந்து எனக்கு நல்ல சுகத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னேன். ஓகே, சூப்பர். வாங்க. ப்ரைஸ் லார்ட். நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட் வந்து ஏஸ்பா வந்து விடுதலை பெருவிழா அப்போ என்கிட்ட வந்து நான் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது சர்ச்சுக்கு பற்றி வந்து த இயர் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் அந்த மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அப்படியே போச்சு.
அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து இந்த வெள்ளிக்கிழமை ஒரு சர்வீஸில் வந்து பிரியாக்காக ப்ரேயர் பண்ணும்போது வெற்றி வெற்றி அந்த மாதிரி ஏஸ்பாயன் கூட பேசினாங்க. அதுக்கப்புறம் நான் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் அக்காக்காக வந்து நைட் ப்ரேயரில் ப்ரேயர் பண்ண சொல்லும்போது ஏஸ்பா வந்து நான் உனக்கு வழி காட்டுவேன் அந்த மாதிரி சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், ஏசப்பா இல்லை, நீங்கள் சொன்ன இந்த வார்த்தையும் செல்வாக்கா சொல்கிற ஏதாவது கொஞ்சமாக நான் மேட்ச் ஆகணும் ஏசப்பா, அப்படின்னா தான் நீங்கள் என் கூட பேசுனீங்கன்னு சொல்லி நான் நம்புவேன் அந்த மாதிரி நான் சொன்னேன். அதே மாதிரி ஏசப்பா நான் உனக்கு வழி காட்டுவேன்னு சொன்னாங்க. அதே மாதிரி அக்காவும் அதே மாதிரி முடித்தாங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நேற்று நைட் ப்ரேயர்லேயும் வந்து எல்லாருக்காக ப்ரேயர் பண்ணுங்கள் அந்த மாதிரி சொன்னாங்க. நான் சொல்லிட்டு சரி நம்ம ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடி ப்ரேயர் பண்ணிட்டு ஒவ்வொருத்தவங்களுக்காக ப்ளஸ் பண்ணும்போது ஏசப்பா ஒவ்வொரு வார்த்தையாக ஞாபகப்படுத்தினாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் எழுதி வச்சிட்டேன். எழுதி வச்சதுக்கப்புறம் ஒரு பயம், உண்மையிலே நம்ம தான் நினச்சிக்கிட்டோமா, ஏசப்பா தான் சொன்னாங்களா, யார் என்ன நினச்சிப்பாங்க, சரி பரவாயில்ல ஏசப்பா சொல்லிட்டாரு நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு சாட்சி என்ன அப்படின்னா, வெள்ளிக்கிழமை ஒரு சர்வீஸில் வந்து ஏஸ்பா பிரியா மூலமாக சொல்லியிருந்தாங்க, உன்னை மகிமைப்படுத்துவேன், நான் வந்து எல்லாருனாட்டும் நான் மகிமைப்படுத்துவேன் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. லாஸ்ட் வீக் தான் எனக்கு இன்டர்னல் எக்ஸாம் நடந்தது. மண்டே வந்து எங்கள் மேக்ஸ் மேம் என்ன சொன்னாங்கன்னா, இது புக்கை பார்த்து படிக்கிறியாம்மா அந்த மாதிரி கேட்டாங்க. இல்லை மேம் அப்படின்னு. ஏம்மா ஏதாவது பார்த்து படிக்கலாம்ல அந்த மாதிரி சொன்னாங்க. இல்லை மேம் எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை அதனால நான் படிக்கலை. அப்போ பார்ட் டைம் ஒர்க் போறியா அந்த மாதிரி கேட்டாங்க. ஆமாம் மேம் அப்படின்னு. கொஞ்ச நேரம் என்ன யோசிச்சாங்கன்னு தெரில, கொஞ்சம் எந்திரிச்சு நின்னுமா அப்படின்னாங்க. எந்திரிச்சு நின்னோடனே உண்மையிலே நான் இது வரைக்கும் நான் எத்தனையோ பேட்ச் பசங்க பார்த்துருக்கேன். மேக்ஸில் இந்த 4 இயர் கான்செப்டை இவ்வளோ பக்காவாக போட்டு எந்த பொண்ணு எந்த பசங்களையும் நான் பார்த்தது 4 இயர் கான்செப்ட் அதை வந்து நான் பக்காவாக போட்டு யாரையுமே பார்த்ததே இல்லைம்மா, எல்லாரும் கிளாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கிளாஸ் ஃபுல்லாக அது வந்து அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தது. உண்மையிலே ரொம்ப ஷாக்கிங்காகவும் இருந்தது. அதுக்கு ஏஸ்பா கோடா கோடி நன்றி. ஆமேன். சூப்பர். பாருங்கள், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறீங்கல்ல, பாருங்கள் அவங்க மேக்ஸ் டீச்சர் அவங்க இத்தனை வரைக்கும் பேட்சில் இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன், இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற விஷயத்தெல்லாம் அவங்க பார்க்கும்போது அவங்க டீச்சருக்கு ரொம்ப பிடிக்கும், அது விஷயங்கள் தெரியும், ரொம்ப எக்ஸலண்ட்டாக ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி எல்லோரும் எந்திரிச்சு நிற்க வச்சு தேவன் தான் அந்த ஞானத்தை கொடுத்துருக்குறார். ஆமேன். பாருங்கள், அவர் நமக்குள்ளே இருந்தால் நம்ம எல்லா இடத்துலையுமே பிரகாசிப்போங்கிறதுல சந்தேகமே இல்லை. கண்டிப்பாக பெரிய காரியங்கள் இன்னும் வரப்போகிற நாட்களில் நடக்கும். இப்படி தான் உங்களை பார்த்து உங்கள் சுற்றி இருக்கிறவங்கலாம் கண்டுபிடிப்பாங்க, இந்த பிள்ளைக்கு மட்டும் இப்படி நடக்குது, இப்போ ஏதோ ஏசப்பான்னு சொல்கிறாங்க அப்போ அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு சாட்சியாக இருந்து அநேகரை தேவனுக்குள்ளே கொண்டு வருவீங்க. ஆமே. நெக்ஸ்ட் வேறு யார் சொல்லணுமா? நீங்கள் சொல்லணுமா? சரி. வாக்கு ஸ்தோத்திரம். எனக்குமே வந்து நானுமே நைட் ப்ரேயரில் தான் முன்னாள் வந்து ஜாயின் பண்ணி போயிட்டுருக்கேன். எனக்கு வந்து ஒரு பிலீஃபும் இருந்துச்சு, நமக்குலாம் ஏசப்பா பேசுகிறது கேட்காது அப்படி சொல்லிட்டு சில நேரம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து அப்போ வந்து நான் அக்கா சொல்லுவாங்க, எப்போவுமே இன்ஃபீரியர்ட்டு நினைக்கக்கூடாது, ஒவ்வொருத்தரில் ஏசப்பா ஒரு இதில் பெஸ்ட்டாக வச்சுருப்பாங்க அப்படின்ட்டு. அதனால சில சோர்வு இருந்தாலும் அப்படி பாட்டு பாடிட்டு அவங்களோட கூட நான் ட்ராவல் பண்ணிகிட்டே வந்தேன். அப்போ வந்து சுகமளிக்கும் ஆராதனை நடந்தது. அதில் வாரம் வந்து பக்கத்தில் உள்ளவங்களுக்காக நான் நினச்சி என் ஃப்ரெண்டெல்லாம் என்ன குறைச்சி கூப்பிட்டு வந்தேன்னா, சரி இன்றைக்கி சர்ச்சில் பாஸ்டர் அக்கா ப்ரேயர் பண்ண போகிறாங்க, எல்லாருக்கும் வந்து தரிசனம் சொல்ல போகிறாங்க அப்படி சொல்லிட்டு தான் நானும் வந்தேன், அவங்களையும் கூட்டிகிட்டு வந்தேன். ஆனால் ஏசப்பா வந்து நீங்கள் மாறி மாறி பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போது வந்து நானும் நம்பிக்கையில் ஆண்டவரோட விசுவாசத்தில் பேசினேன். எனக்குள்ள நிறைய நான்கிற தாட் இருந்துச்சு. ஆனால் அன்றைக்கி தான் எனக்கு புரிஞ்சது, நம்ம வந்து பேசலை, நமக்குள்ளேருந்து ஏசப்பா தான் பேசுகிறாங்க அப்படின்னு. அதுலேருந்து இப்போ எனக்கு எல்லா நைட் ப்ரேயர்லேயும் எல்லாருக்காகவும் ப்ரேயர் பண்ணும்போது ஏசப்பா வந்து வெளிப்படுத்துகிறாங்க. அது வந்து எனக்கு நல்லாவும் மேட்ச் ஆகிறது தெரியுது. யாராவது ஒருத்தர் சொல்கிறது வந்து நம்மளோட நமக்கு தேவன் கொடுக்குற வார்த்தையோட மேட்ச் ஆச்சு. ஸோ அதுலேருந்து ஏசப்பா அந்த வரத்தை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து எனக்கு புரிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் அதனால் வந்ததுனால எங்களுக்கு உறவுகள் கூட பெரிய ஒரு மிங்கிள் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஆனால் என்னன்னு தெரில, திடீர்னு எங்கள் மாமா வந்து எனக்கு அவங்களோட ஹார்ட்டில் வந்து எங்களை பார்க்கணுன்னு ஒரு பாரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தவங்க வந்து எங்கள் எல்லாரையும் பார்த்துட்டு ஒரே ஷாக்கு, எப்படி நீங்கள் இவ்வளோ தூரம் நல்லா மாறினீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பார்த்துட்டு அவங்க சந்தோஷத்தில் அப்படியே பேசிகிட்டு இருந்தாங்க. நான் அதுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஏன்னா என்ன நிலைமையில் நாங்கள் வந்தோம் அப்படிங்கிறது எங்கள் சபைக்கும் ஆண்டவருக்கும் நல்லா தெரியும், எங்கள் உறவுகளுக்கும் தெரியும். ஒன்றுமே இல்லாத நிலைமையில இருந்து தான் நாங்கள் வந்தோம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்தும் குப்பையிலிருந்தும் தூக்கி ராஜாக்களோட அமர பண்ணுகிற தேவனாக இருக்கிறது போல் எங்களோட வாழ்க்கை
வாழ்க்கையின் தரத்தை கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறாரு. அதுக்கு பெரிதும் உறுதுணையாக இருந்தது தேவன் எங்களுக்கு கொடுத்த சபையும். இப்போ கூட உறவுகள் வந்தாலும் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக தெரியுறது வந்து நம்ம இல்லாமல் இருந்த ஆண்டவரும் உறவுகளும் தான் ரொம்ப ஸ்பெஷலாக தெரியுறீங்க. அதுக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இதை இழக்கக்கூடாதுன்னு நான் தேவன்கிட்ட வந்து நான் வேண்டுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எங்களோட வாழ்க்கை எங்களோட ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப சந்தோஷம், நீங்கள் எப்படி மாறிட்டீங்களா அப்படி சொல்லிட்டு அதுக்காக தேவனுக்கு நன்றி. அதுக்கப்புறம் அவங்க பேசும்போது நிறைய கவலைகள் பயத்தோடு அவங்க பேசினாங்க. இங்கே சபையில் நிறைய வார்த்தைகளை கேட்கறதுனால நாங்கள் அவங்களுக்கு சில பதில்களை கொடுக்க ஆரம்பித்தோம். அப்போ அவங்களுக்குள்ள ஒரே ஆச்சரியம். எங்கள் மாமா எங்கள் அத்தையை கூப்பிட்டு இவ எப்படி பேசுகிறா பாருனாங்க. அப்போ நான் சொன்னேன், இதெல்லாம் எங்களுக்கு சர்ச்சில் சொல்லி கொடுக்குறது தான், அதனால எங்களுக்கு இந்த மாதிரி பயங்கள்லாம் வரல அப்படி சொல்லி. அவங்கள்ட்ட அவ்வளோ பணம் இருக்குது, அதனால் எதிர்காலத்தை குறித்து அவ்வளோ ஒரு பயம். அவங்க பொண்ணு 9th தான் படிக்குது, பிஇ சேர்க்கணும், எந்த காலேஜில் சேர்க்கணுங்கிற அளவுக்கு கேட்குறாங்க. அந்தளவுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை. அப்போ தான் ஆண்டவருடைய ஒரு அருமை வந்து எனக்கு ரொம்பவே புரிஞ்சது. அதுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். தொடர்ந்து என்னோடய ஆஃபீஸில் நிறைய பிரச்சனை நான் புலம்பியிருக்கேன். நிறைய நேரம் வேலையை விட்டு போகிறேன்னு கூட சொல்லியிருந்திருக்கேன். அப்போ சாரும் அக்காவும் எனக்கு நிறைய கவுன்சிலிங் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் எங்கே வேலையை விட்டு போகணும்னு நினச்சினோ அந்த இடத்துல ரொம்ப சுமூகமாக நல்லபடியாக போயிட்டுருக்கு. அதுக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். எனக்கு எல்லா பிரச்சனைகள்லேருந்து விடுதலை கொடுத்து சமாதானமான வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்ததற்காக தேவனுக்கு நன்றி. ஆமென். சூப்பர். பாருங்க, இப்போ நைட் ப்ரேயர்லாம் இவங்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்கும். எல்லோரும் சொல்கிறாங்க, நாங்கள் மட்டும் பார்த்துட்டே இருக்கோங்க்கா. இல்லைம்மா, ஆண்டவர் கொடுத்துட்டாருன்னு உள்ளே தான் இருக்கும், நீ உனக்கு இல்லைக்கா எனக்கு கேட்கவே இல்லை, எங்களுக்கு கேட்கவே இல்லைன்னு ரொம்ப அதை குறித்து ரொம்ப கில்ட்டியாகவும் ஃபீல் பண்ணுவாங்க. சில நேரங்கள் சோர்ந்து போயிடுவாங்க. ஆனால் இப்போ இந்த பிப்ரவரி மாதத்தில் தேவன் பாருங்கள் அவங்கள வாயை திறந்து பேச வச்சுட்டார். அந்த சுகமளிக்கும் தீர்க்க தரிசன கூட்டத்தின் மூலமாக அநேகருக்குள்ள அந்த வரங்கள் நல்லா ஆப்ரேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நைட் ப்ரேயர்லாம் ஆரம்பித்தா முடிக்க முடியல. ஏன்னா நான் சொல்கிறேன்னு ஆளாளுக்கு உட்காந்து அப்படியே அடித்து உனக்கு சொல்கிறேன்னு எல்லாருக்குள்ளேயும் ஆவியானவர் இருக்கார். ஆனால் அதுக்கு அந்த ஆக்டிவேட் பண்ணணும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டிமுலேட் பண்ணுறது, அந்த ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆராதனைகள்லாம் கரெக்டாக நமக்கு நடக்குது. சேம் டைம் அவங்களுக்கு அது சொல்ல தெரியாட்டா கூட அந்த நைட் ப்ரேயர் ஆனால் கரெக்டாக கனெக்ட் ஆயிடுவாங்க. அந்த கனெக்ஷன்லேயே இருந்து அவங்கள அறியாமலே தேவன் ட்ரைனிங் கொடுத்துருக்காரு. அதுதான் இன்றைக்கி வெளியில் வந்திருக்கு. எனக்குமே நேற்று சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா என்ன தான் வெளியில் இருக்கிறவங்க சொன்னாலும் நம்ம டைரெக்டாக டீல் பண்ணுற ஒரு சிலர்லாம் இன்னும் பேசாமல் இருக்காங்களே அப்படின்லாம் தோணும். நல்லா புட்டு இவங்களுக்கு இதை சொல்கிறாரு, அவங்களுக்கு அது சொல்கிறாருன்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. விட்டுறாதீங்க, இன்னும் தொடர்ந்து ஒரு 4 வெள்ளி இருக்குது. தொடர்ந்து நம்ம அப்படியே ப்ரேயர் பண்ணுவோம். அநேகருக்கு இதே ஆசீர்வாதமாக மாற்றுவார். அதை பாருங்கள், உறவுகள் மத்தியில் அவங்ககிட்ட காசு இருக்குது, பணம் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் நிம்மதி இல்லை. ஆனால் இவங்க அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிற அளவுக்கு தேவன் வச்சுருக்காரு. அதுதான் பாருங்கள் தேவன் கொடுக்குற ஞானம். அவங்கள பார்த்து ஆச்சரியப்படுறாங்க, எப்படிப்பா இவங்க இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு. தேவன் அப்படிப்பட்டவராய் நமக்குள்ளேருந்து செயல்படுகிறாரு. இவங்க யூத் மினிஸ்ட்ரியில் இருக்கிறதுனால பாருங்கள், சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி, யூத் மினிஸ்ட்ரி, சபை எல்லா இடத்துலையும் நம்ம சிறியவன் இருந்தாலும் பாருங்கள், சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியமா மாதிரி நம்மளுடைய ப்ராடக்ட், நம்மளுடைய குவாலிட்டி வேறு லெவலில் இருக்குதுன்னு சொல்லலாம். நம்மளுடைய சபையினுடைய குவாலிட்டி இல்லையா? சும்மா 1000 பேர் இருந்தால் 1000 வேஸ்ட்டுங்கிறத விட கொஞ்சம் பேர் இருந்தால் அந்த கொஞ்சத்தையே வச்சு பெரிய கலக்கலாங்கிற அளவுக்கு தேவன் சபையை உருவாக்கி கொண்டு வருகிறார். தேவனுக்கு மாத்திரமே மகிமை உண்டாகட்டும். இங்கே பால் பிரகாஷ் சிறுதாமூர் கிராமத்திலேருந்து ஒரு சாட்சி சொல்லியிருக்காங்க. 8 மாத குழந்தை, என் சகோதரன் மகளுக்கு 3 வாரம் உடல்நிலை சரியில்லாமல் ஐசியூவில் இருந்தாங்க. கர்த்தருடைய கிருபையால் அந்த குழந்தை இப்போ பூர்ண சுகத்தோடு இருக்காங்க. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன். சூப்பர். காட் பிளஸ் யூ. அதே மாதிரி சின்ன கணேசன்கிறவங்க நமக்கு ரெகுலராகவே சாட்சி அனுப்புகிற ஒரு பிரதர் தான். ஏசப்பாவுக்கு எல்லா கன மகிமை உண்டாவதாக. இதுவரை பாதுகாத்து வந்ததற்காய் கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன். வாழவும் முடியாமல் சாகவும் முடியாமல் இருந்த என்னை எனக்கு நல்ல ஆலோசனைகள் பல தந்து இதுவரை பாதுகாத்ததற்காய் நன்றி செலுத்துகிறேன். பாவியாகிய என்னை பாவத்திலிருந்து மீட்டெடுத்ததற்காகவும் நன்றி செலுத்துகிறேன். இதுவரை நான் கடன் வாங்காமல் பலருக்கும் கடன் கொடுக்க வட்டி இல்லாமல் என்னை மேன்மைப்படுத்தியதற்காக நன்றி செலுத்துகிறேன். சிலர் பணம் திரும்ப செலுத்த முடியாத போது அதை அவர்களுக்கு விட்டு கொடுக்கும் நல்ல உள்ளத்தை ஏசப்பா கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். நன்றி ஏசப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய பேர் முரளி, ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல வேலை கொடுத்ததற்கு நன்றி. அவங்க நல்ல வேலைக்காக நம்ம ஜோம் பண்ணியிருந்திருக்கோம். அதே மாதிரி நல்ல வேலை இந்த மாதம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிரின்ஸ் அப்படிங்கிறவங்க இங்கே எந்த இடம்னு சொல்லியிருந்தேன், சொன்னாங்களான்னு தெரில, ஆனால் ஃபிஷ் மார்க்கெட் அப்படின்னு போட்டிருக்கு. ஒவ்வொரு நாளும் நீங்கள் அனுப்பும் வசனங்கள் எங்களை ஆறுதல் படுத்துகிறது. ஒவ்வொரு நாளும் ஊக்கமளிக்கிறது. ஒவ்வொரு வசனங்களும் எங்களை தேற்றுகிறது. எங்களுக்கும் தேவனுக்கும் உள்ளான அன்பை இன்னும் அதிகப்படுத்துகிறது. உங்கள் வாட்ஸ்அப் ஊழியங்கள் எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது சகோதரி அப்படின்னு போட்டிருக்காங்க.
பாருங்கள், நம்ம வாட்ஸ்அப் மினிஸ்ட்ரி மூலமாக அநேகருக்கு அன்புடன் அப்போ அந்த வீடியோஸும் பைபிள் வர்சஸும் நம்ம அனுப்பிச்சிட்ருக்கோம். அது எவ்வளோ தூரம் அவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பாருங்கள், நம்ம எப்படி எல்லா வகையிலும் தேவன் நம்மளை கனி கொடுக்க வைக்கிறார். இது தேவனுக்கு மாத்திரமே மகிமை உண்டாகட்டும். அதேமாதிரி கிறிஸ்டோபர் கன்னியாகுமரியிலேருந்து, பிரைஸ் லார்ட் சிஸ்டர், நானும் என் மனைவி பிள்ளைகளும், அதாவது தமிழ் இங்கிலீஷில் டைப் பண்ணியிருக்கிறது சில நேரம் படிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இறை விருப்பத்தை நிறைவேற்ற ஜெபம் பண்ணிக்கோங்க. அது கடவுள் வந்து உதவி செய்கிறான்னு சொல்லியிருக்காங்க. கர்த்தர் கடன் இல்லாமல் வாழ வச்சுருக்காங்க. நான் படிச்சுட்டு நானே சொல்லிடுறேன். கர்த்தர் நிறைய விஷயங்கள் அவங்க கிருபை பாராட்டியிருக்காரு. அடுத்து நிறைய விஷயங்களுக்காக ஜெபம் பண்ணவும் சொல்லியிருக்காங்க. கடன் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு ஆண்டவர் நிம்மதியாக வாழ கிருபை செஞ்சிட்ருக்காங்க. கர்த்தருக்கு சோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக இது ஒரு பெரிய விஷயந்தான். கடன் இல்லாமல் நிம்மதியாக வாழ்கிறதுங்கிறது. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஒரு சில சாட்சிகள் எல்லாமே முடிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா ஒரு தப்பாக யாரும் எடுத்துக்கிற வேண்டாம். ஒருவேளை யாராவது ரீசெண்டாக இப்போ அனுப்பிச்சிருந்தீங்கனாலும் எங்களுக்கு தெரியாது. ஆகவே அடுத்த ஆராதனையில் கூட நாங்கள் அதை ஷேர் பண்ணுறோம். 1ஆம் தேதி ஆராதனையில் கூட ஷேர் பண்ணுறோம். வர வெள்ளிக்கிழமை 1ஆம் தேதியாகவும் இருக்கிறதுனால, நமக்கு விடுதலை பெருவிழாவும் இருக்கிறதுனால ரெண்டுமே சேர்ந்து நடத்துகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுக்கேற்றபடி ஆண்டவர் கொண்டு போவார். அதனால் கண்டிப்பாக வர வெள்ளிக்கிழமை 6:30 எல்லோரும் டேரெக்டாக இருக்கிறவங்க வாங்க, ஆன்லைனில் இருக்கிறவங்களும் கலந்து கொள்ளுங்கள். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். சோத்ரம். நன்றி அப்பா. ஓ நன்றி. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நாங்களுமே ஒரு சொல்லணும். ஆக்சுவலாக என்னுடைய ஃபஸ்ட் பையன் அவன் வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நான் ஒரு சிலர்கிட்ட தான் சொல்லியிருந்தேன், ஏதோ அவசரமாக வந்த ஒரு நேரம். அந்த டயத்தில் ஆனால் 2 பேரும் மோதியிருக்காங்க ஸ்பீடாக வந்து. ஆனால் தேவன் எந்த அளவிற்கும் பாதிப்பு இல்லாமல் சின்னதாக அங்கங்கே மட்டும் லைட்டாக ஸ்க்ராச்சஸ், வீட்டில் வந்து சும்மா டிஞ்சர் போட்டோம், சரியாயிடுச்சு. அந்த அளவுக்கு தேவன் பாதுகாத்து கொடுத்ததற்கு தேவனுக்கு மாத்திரமே மகிமை உண்டாகட்டும். ஆகவே இதை நாங்கள் ஏன் இன்றைக்கி சொல்கிறோன்னா, இந்த மாதத்தில் நடந்ததற்காக சொல்கிறோம். இது மாதிரி நிறைய விஷயங்களை ஆவியிலையும் சரி, ஆத்மாவிலும் சரி, சரீரத்திலும் சரி நம்மளை செய்து கொண்டு வருகிறார். வண்டியில் கூட எந்த ஒரு சேதமும் இல்லை, ஆணில் எந்த சேதமும் இல்லை. அதில் ஒருவேளை அது மெயின் ரோடு வேறு மாதிரி நடந்திருக்க சான்ஸ் இருக்குது. ஆனால் தேவன் நம்மை அவருடைய சிறகுகளில் வைத்து பாதுகாக்கிறார். சேம் டைம் நம்ம ஸ்பீடாக போகிறதையும் குறைச்சிக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. ஆனால் தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆமென். நன்றி அப்பா. ஓ, நீ செய்த நன்மைகள் 1000 சொல்லனா நன்மைகள் அப்பா. நாங்கள் இன்னும் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். ஊழியத்திலும் சரி, குடும்பங்களிலும் சரி, பிள்ளைகள் மத்தியிலும் சரி, சபையிலும் சரி, சபையில் செய்கிற ஒவ்வொரு ஊழியத்திலையும் சரி, சொல்ல வார்த்தைகளே இல்லை. முழுமையாக நீர் பெரிய அளவிற்கு மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. நன்றி. உமக்கு மாத்திரமே துதி கன மகிமை உண்டாகட்டும். வரப்போகிற புதிய மாதத்திலே நீர் பெரிய காரியங்களை எங்களுக்காக வைத்திருக்கிறீங்க. அதற்காக இப்பொழுது நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தினால எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறதே. நன்றி. துதிகரமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்திலே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகலோக காரியங்களை மறவாதே. ஆமென். நன்றி 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 சொல்வேன். நன்றி 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 சொல்வேன். நன்றி 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 சொல்வேன். குறைவின்றி காத்திடும் இயேசுவுக்கே நன்றி 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 சொல்வேன். நன்றி 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 சொல்வேன். நன்றி 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 சொல்வேன். என்னை நிறைவோடு நடத்திடும் இயேசுவுக்கே நன்றி நன்றி சொல்வேன். நன்றி 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 சொல்வேன். நன்றி 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 சொல்வேன். ஒரு குறைவின்றி காத்திடும் இயேசுவுக்கே நன்றி. நன்றி 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 சொல்வேன். என்னை நிறைவோடு நடத்திடும் இயேசுவுக்கே நன்றி அப்பா. முழு மனதோடு நன்றி செலுத்துகிறோம்.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியம் அனைவரோடும் கூட இன்றைக்கும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென்.